அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளவு நான் கொடுத்தாலும் பத்தாதுச்சு. நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாவே இருப்பாப்ல. ஆனா அவ்வளோ இன்னசென்ஸ். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போகுது. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, இவங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்க்கும்போது பிசிக் மாத்திராப்புல. நான் வந்து நான் சேயை பத்தி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து அந்த ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் ஆண்டி ட்ரூஃப்ரேம் ஞாபகம் வந்துச்சு. அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனை சுத்தி ஒரு பபிள் இருக்க மாதிரி இருக்கு, எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ண விடுறது இல்ல, அவன் பாட்டுக்கு அவனோட ஜோன்ல போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி சே வந்து தன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம he keeps working very hard. டைரக்டர் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign. The best sign all we can do for ourselves is constantly keep growing and இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கு. இந்த படத்துல முக்கியமா நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம். அதுக்குள்ள ஸ்கோர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ திஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் யூ டேக்கன் போல்ட் ஸ்டெப். வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா உழைப்பு வீண் போறதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமா இட் வில் மேக் தட் இம்பாக்ட். அண்ட் ஐம் ஷூர் இங்கேயும் தமிழ்லயும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டார். எனக்கு ரீசெண்டா பெரிய ஹிட் சாங் அவர் கொடுத்த சாங் தான் சுல்தான் இல்ல. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு, தேவியோட மியூசிக் இருக்கு, யுவர் பேரிங் அண்ட் லவ் ஸ்டோரி அண்ட் நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ there are so many tick marks and positives for this film become very big hit. So I'm wishing and praying this film becomes a big hit.